ஹாய் குட்டீஸ், ஒரு குட்டி குரங்கின் கதையை கேட்கலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு சுட்டி குரங்கு இருந்தது. அந்த காட்டில் கொடிகளை பிடித்து கொண்டு அங்கும் இங்கும் தாவிக்கொண்டு மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு வீட்டின் முன் ஒரு மரம் அறுப்பவர் மரம் அறுத்து கொண்டிருந்தார். அந்த குரங்கு ஒரு மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. அவர் என்ன செய்கிறார், அவர் ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று அதற்கு தெரியவில்லை. அது பார்த்து கொண்டே இருந்தது. மரம் அறுப்பவரும் மரத்தை அறுத்து கொண்டே இருந்தார். காலையில் ஆரம்பித்து மதியம் வந்துவிட்டது. உழைத்து உழைத்து உடல் முழுவதும் வேர்வையாகிவிட்டது. சரி, வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்து அறுத்து கொண்டிருந்த கட்டையின் நடுவில் ஒரு கட்டையை எடுத்து சுத்தியால் அடித்து கொண்டிருந்தார். நல்ல ஸ்ட்ராங்காக அடித்து முடித்தவுடன் அவர் வீட்டிற்கு செல்ல தயாரானார். அதையும் அந்த குரங்கு பார்த்து கொண்டே இருந்தது. ஏன் இதை இப்படி பண்ணி கொண்டிருக்கிறார் என்று. அவர் வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த குரங்கு மரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து அந்த மரத்திற்கு பக்கத்தில் அமர்ந்தது. அந்த கட்டையை டங் 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 என்று தட்டி பார்த்தது. அதற்கு ஒன்றும் புரியவில்லை. உடனே அந்த கட்டையை பிடித்து இழுக்க முயற்சி செய்தது. வரவில்லை. அதை யோசித்து பார்த்து, சரி திரும்பி உட்கார்ந்து நம்ம இழுத்து பார்க்கலாம் சொல்லிவிட்டு திரும்பவும் இழுத்தது. திரும்பி உட்கார்ந்து வலுவாக இழுப்போம் என்று இழுத்தது. கட்டையின் நடுவில் அது வால் சென்றதை அது கவனிக்கவில்லை. வலுவாக இழுத்தவுடன் அந்த கட்டை வெளியே வந்துவிட்டது. அந்த வால் படார் என்று கட்டையில் மாட்டிக்கொண்டது. அது ஐயோ அம்மா என்று கத்தியது. வலுவாக இழுத்து பார்த்தது. வால் கொஞ்ச நேரத்தில் அறுத்து விட்டது. ஐயோ அம்மா என்று அந்த குரங்கு ஓடிவிட்டது. இதற்கு தான் குழந்தைகளை யாரும் பார்த்து விளையாடுங்கள். எப்பொழுதும் ஆபத்து கூடவே இருக்கும். ஓகேவா? எந்த செயலையும் செய்யும் முன் பார்த்து செய்யுங்கள். பாய்.